ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. பொருளாதார ரீதியாக இந்த சந்திப்பு எவ்வளவு முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது, அது சார்ந்த கேள்விகளை நம்ம கேட்க போறோம். நம்மிடையே பொருளாதார நிபுணர் சோமவல்லியப்பன் அவர்கள் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு சோமவல்லியப்பன், தந்தியுடன் இணைந்ததற்கு மிக்க நன்றி. தொடர்ந்து பார்த்துட்டு இருப்பீங்க நான் நம்புறேன். இந்தியா ரஷ்யா இடையே தற்பொழுது இந்த பொருளாதாரத்துக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க் 2030 வரைக்குமான ஒரு ஃப்ரேம் ஒர்க் செட் பண்ணி கையெழுத்தும் ஆகியிருக்கு. இதை பத்தின உங்களுடைய பார்வை என்ன, எதிர்பார்க்கலாம் ஒரு 5 வருடங்கள்ல? முதல்ல இப்போ நமக்கு உலகம் இருக்கிற சூழ்நிலையில இந்தியா உள்நாட்டிற்குள்ளார சிறப்பாக செயல்பட்டு கொண்டு நம்மளுடைய பணவீக்கம் குறைவா இருக்கு, வட்டி வீதம் குறைவா இருக்கு, பொருளாதார வளர்ச்சி எல்லாம் நல்லா இருக்கு. நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கவலை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்வதில் ஒரு 50 விழுக்காடு அவங்க போட்டிருக்கிறாங்க, வரி விதிக்கிறாங்க. அது இன்னும் தீரவில்லை என்பதுதான். அதற்கு அவர்கள் மாறாக நம்மிடம் கேட்டது ரஷ்யாவிடம் ஆயில் வாங்கக்கூடாது என்பது. அதையும் ஓரளவுக்கு இந்தியா இப்போது நிறைவேற்றி இருக்கிறது. இந்தியா வாங்குகிற எண்ணெய் கணிசமாக குறைந்திருக்கிறது. சொல்லுங்க, இன்னைக்கு தொடரும், எந்த ஒரு தடையும் இல்லாம தங்கு தடையின்றி தொடரும் 2 நாடுகளுக்கு இடையான எண்ணெய் வர்த்தகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு புட்டின் சொல்லியிருக்காரு. அப்படின்னு இந்தியா சொல்லியிருக்காங்களா? ஓ, ஓகே ஓகே. இல்ல புட்டினுடைய தேவை புட்டினுக்கான தேவைதான் நம்ம முதல்ல நிறைவேற்றணும். உலக நாடுகள் மேற்கத்திய நாடுகள் ரஷ்யாவிலிருந்து வாங்க கூடாது என்று சொல்லி அவர்கள் வாங்குவதை கொஞ்சம் குறைத்து அப்புறம் நிறுத்தி கொண்ட போது ரஷ்யா அதிலே எங்கேயாவது விட்டாதான் அவருடைய பொருளாதாரம் நிற்குங்கிற போது இந்தியா கை கொடுத்தது. அது இந்தியாவிற்கும் பலன் கொடுத்தது, ரஷ்யாவுக்கும் பலன் கொடுத்தது. அதை ரொம்ப முயற்சி செய்து அடாவடித்தனம் செய்து நம்முடைய அமெரிக்க அதிபர் நிறுத்தற நிலைக்கு கொண்டு வந்துட்டாரு. தொடரும் என்று இப்போது ரஷ்ய அதிபர் இந்தியாவுக்கு வந்திருப்பது, இந்தியாவில் இவ்வளவு சிநேகிதமாக பேசுவதெல்லாம் அவருக்கும் சிநேகம் தவிர வியாபார நோக்கங்களும் அவருடைய தேச நலன்களும் இருக்கும். அதனால எண்ணெயை இந்தியா போன்ற ஒரு பெரிய நாட்டுக்கு, உலகத்துல மிகப்பெரிய இறக்குமதி செய்யற 3வது பெரிய நாடு, 2வது பெரிய நாடு இந்தியா இருக்கு. அதனால இந்தியா ஒரு பெரிய ஆயில் மார்க்கெட். இந்தியாவை அவர்கள் இழக்க விரும்ப மாட்டார்கள். அதனால அவர் அப்படி சொல்லி இருக்கிறார். ஆனா இந்தியாவிற்கு இது ஒரு நெருக்கடியான நேரம் தான். இப்போ ஒரு அளவுக்கு அமெரிக்காவினுடைய நெருக்கடிகளுக்கு கொஞ்சமாவது வளைந்து கொடுக்க வேண்டும். அவங்களுடைய விவசாய பொருட்களை, மரபணு பொருட்களை வேண்டாம் என்று நாம சொல்லிவிட்டோம், அது ஒரு தடை. அதே மாதிரி அவர்களுடைய சில ஏற்றுமதிகளுக்கு நம்ம இங்க வேண்டாம் சொல்லியிருக்கோம். இல்லைன்னா ஆயுதங்கள் வாங்க வேண்டும். அப்புறம் நம்ம எண்ணெயை நிறுத்த வேண்டும். இதுல நம்ம ஓரளவுக்கு எண்ணெயை நிறுத்தலாம். அங்க இருந்து கிடைக்கிற பெரிய அந்த டிஃபரன்ஷியல், பிரைஸ் டிஃபரன்ஷியலும் குறைஞ்சு போச்சு, பெரிய லாபம் இல்லை என்கிற ஒரு நிலையும் வந்துச்சு. அதனால நம்ம கொஞ்சம் குறைச்சிட்டோம். இப்ப நம்மளுடைய ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வாங்கல. இப்ப உடனடியா இவர் வந்ததுக்கு பிறகு வேறு பேச்சுவார்த்தைகள் என்ன நடக்கிறது என்பதை எல்லாம் பார்த்துதான் அது. நான் நினைக்கிறேன் இப்போதைக்கு இது ரஷ்யாவுடைய விஷுவல் திங்கிங், அவர்களுடைய ஆசை, அவர்களுடைய விருப்பத்தை அவர்கள் வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்தியா என்ன முடிவெடுக்கிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நமக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நியூக்ளியர் எனர்ஜி, ஸ்பேஸ், அது மாதிரி பல இடங்கள், அப்புறம் அவரிடம் இருக்கிற மற்ற கனிம வளங்கள், அது மாதிரி விஷயங்கள்ல நாம வாங்கிக்கிறோம் என்று சொல்லலாம். எண்ணெயை பொறுத்த வரைக்கும் அது இப்போ ஒரு டிக்கிஷ் இஷ்யூ தான். இன்னமும் இந்தியாவும் தெளிவுபடுத்தினாதான் அது தெரியும். இந்தியா இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துல வெளிப்படையாக அதை சொல்ல மாட்டாரு. ஏன்னா அது பல்வேறு பேச்சுவார்த்தைகளை, அமெரிக்காவோடு நடந்து கொண்டிருக்கிற பேச்சுவார்த்தைகளை பாதிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இப்போதைக்கு இருக்கிற தகவல்களை வைத்து யூகம். இப்போ மோடி கிட்டேருந்து அந்த மாதிரியான எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வரல. இந்த ஜாயிண்ட் ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்ல புதின் கிட்டேருந்து தான் வந்திருக்கு அப்படிங்கிறத தெளிவுபடுத்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இது எந்த விதத்திலையும் அமெரிக்கா கூட இந்தியா மேற்கொண்டு வரக்கூடிய அந்த பேச்சுவார்த்தையை பாதிக்காது இல்லையா? இல்ல, இது எப்படி போகிறது என்பதை பொறுத்துதான். அவர்கள் ஏதாவது ஆயில் மட்டும்தான் எங்களுக்கு ரொம்ப மிக முக்கியம். இஃப் எவ்ரிதிங் இஸ் இம்பார்ட்டன்ட், நத்திங் இஸ் இம்பார்ட்டன்ட். அதனால அமெரிக்கா எல்லா இடங்களிலும் நம்ம நிர்பந்தம் செய்ய முடியாது. ஏதாவது ஒன்றைத்தான் அவர்கள் செய்ய வேண்டும். அப்படின்னா அவர்கள் ஆயில் மட்டும்தான் அப்படின்னு அதை மட்டும் அவர்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து கொண்டிருந்தால் நாம அதற்கு சாதகமாக முடிவெடுப்போம். அதன் மூலமாக நம்ம மற்ற என்னென்னலாம் சாதித்துக் கொள்ளலாம் என்று நம்ம பார்ப்போம். ஆனா அவர்கள் ஆயில் தவிர மற்றது என்று சொன்னா அப்போ நாம அந்த அவருடைய பேச்சுவார்த்தையிலிருந்து நாம கொஞ்சம் தளர்ந்து வெளியில வரலாம். நாம எண்ணெயை கூட திரும்ப வாங்கலாம். ஆனால் எண்ணெயை வாங்கி கொண்டிருந்தோம், வாங்காமல் இருந்தோம், எண்ணெயை வாங்கி கொண்டிருந்தோம், வாங்குவதை நிறுத்தி இருக்கிறோம். மீண்டும் நம்ம வாங்குவது என்பது ஒரு யூட்டர்ன் மாதிரி இருக்கும். அந்த யூட்டர்ன் அளவுக்கு இப்போதைக்கு சூழ்நிலைகள் மாறி இருக்கிறதா என்பது என் மனதில் தோன்ற கேள்வி. நன்றி திரு சோமவல்லியப்பன். இணைப்பில் பல்வேறு பார்வைகளை பகிர்ந்து கொண்டு வைக்க நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand.